அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சமயமாக விஜய் சார் பண்ண விஷயம் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அட்லியோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது. விஜயோட அவரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்த்த நாட்கள் இது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தனிப்பட்ட விருப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னதான் அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தாலும் இப்போ அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது அங்கே போய் தானே ஆகும். போகலைன்னா தான் அது தப்பாக இருக்கும். என்னடா அது அவர் கூட இவ்வளவு நெருக்கமாக பழகினாரு, தம்பின்னு உயிரை விட்டாரு, முதல் குழந்தையுடைய சீமந்தத்துக்கெல்லாம் போனாரு, இதுக்கு போகலையே அப்படின்னு அப்பதான் வந்து விமர்சனங்கள் அதிகமாக ஆகும். அதனால அவர் போனதுங்கிறது தப்பு கிடையாது. தனியாக போனது அதை விட தப்பு கிடையாது. ஓகே சார். ஆனால் இன்னும் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. இன்னும் அதை அறிவிக்கல, இன்னும் இதை பண்ணலை, இன்னும் எந்த உட்கட்டமைப்புமே இல்லை, எதையுமே பண்ணாதப்ப நீங்கள் பாட்டு ஜாலியாக வெளியே போனால் என்ன அர்த்தம்? இந்த மற்ற கட்சிகள்லாம் நல்லா வேலை செய்கிறாங்கன்னு இந்த கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. இல்லை, அதை பற்றி யார் கவலைப்படணும்? விஜய் தான். விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தானே கவலைப்படணும். நீங்க வந்து திமுக காரணம், பாஜக காரணம், அதிமுக காரணம், இதை பற்றியே கவலைப்படணும். அப்போ இதுல இருந்தே தெரியலையா? இது வந்து வெறுமனே குற்றச்சாட்டு, விஜயை பலவீனப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. இப்ப மும்பைக்கு வந்து அட்லி வீட்டு விசேஷத்துக்கு விஜய் போனாரு. அதனால தாவேகாவுடைய தேர்தல் பணிகள் பாதிக்கப்பட்டதாகவே வச்சுக்குவோம். அதை பத்தி யார் கவலைப்படணும்? தாவேகாவை சேர்ந்தவர்கள் தானே கவலைப்படணும். என்னப்பா எலெக்ஷன் வருது, நம்ம தலைவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அவன் தானே கவலைப்படணும். அதை அதிமுக காரணம், திமுக காரணம், நாம் தமிழர் கட்சி காரணம் ஏன் கவலைப்படணும்? என்ன அவர் வந்து தேர்தல் வேலையை விட்டுட்டு அட்லி விட்டு கல்யாணத்துக்கு கூட உங்களுக்கு நல்லது தானே. என்ன நீங்கள் ஜெயிப்பதற்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சதா தானே அதுக்கு அர்த்தம். அப்ப நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, விஜயை வந்து இப்படியெல்லாம் வந்து இவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை பலவீனப்படுத்த பாக்குறாங்கிறது தான். அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் ராத்திரி பகலா ஓடிட்டு இருக்காங்கப்பா, நீங்க புதிய கட்சி 2 மடங்கா வேலை செய்யணும்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேட்கறாங்க. அதாவது தாவேகா வந்து கொஞ்சம் மந்த நிலையில இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து என்னென்னமோ பண்ண போறதா சொல்றாங்க. நாங்க வந்து ரொம்ப சைலண்டா வேலை பண்றோம், என்ன நாங்க வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பயங்கரமா வேலை செய்யறோம்லாம் சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த தேர்தல் வேளையில் தாவேகா தரப்பு வந்து கொஞ்சம் ஒரு மந்த நிலையில இருக்கு. அதனுடைய பலனை அனுபவிக்க போறது விஜய் தானே. அப்ப அவர் தான் அதை பத்தி கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு சார். அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்மளோட திமுக கூட்டணியிலேருந்து முதல் முறையா தமிழர் வாழ்வுரிமை கட்சி அலைன்ஸ் விட்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதனால திமுகவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதுதான் நான் பாக்குறது. என்னன்னா இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியா, அந்த கட்சியெல்லாம் வந்து ஏரியா கட்சி தான். தமிழகம் தழுவி தொண்டர்கள் நிறைந்த வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி கிடையாது. வருவே பாமகவில் ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. என்ன அந்த தலைமையுடைய விருப்பத்துக்கு மாறாக திமுக மேலிடத்தோடு ரொம்ப நெருக்கமாகவும் நட்பாகவும் இருந்தார். அதன் மூலமாக தனிப்பட்ட முறையில் நிறைய பலன்களை அனுபவிச்சாரு. அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராமதாஸ் குடும்பம் அவருக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க. அதன் காரணமா அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அல்லது வெளியேற்றப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒரு கட்சியை தொடர்ந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வேல்முருகனுக்கு ஏன் இன்னைக்கு வந்து திமுகவிலாம் இடம் கொடுத்தாங்க கூட்டணியிலாம் அப்படின்னா, இவர் வந்துட்டா அந்த வன்னியர் சமூக வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான். மற்றபடி தமிழகம் முழுக்க இந்த கட்சிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, இந்த கட்சி நம்ம கூட்டணியில வந்தா திமுக முதல் வேலையா ஜெயிச்சிடும் அப்படின்லாம் எந்த அர்த்தமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக வெற்றி பெறுவதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு கீழே இறங்குவாங்க. இன்னைக்கு தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்ததே அதற்கான ஒரு முக்கியமான சாட்சி தான், அது எடுத்துக்காட்டு தான் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வேல்முருகனுடைய கட்சியும் அவர்களோட கூட்டணியோடு வச்சிருந்தாங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல இவங்க வன்னியர்களையும் அரவணைச்சு போகிற கட்சி தான் திமுகன்னு ஒரு தோற்றம் ஏற்படும். அதுக்கு அவர் பயன்பட்டார். இதில் கூட ஒரு ஊர்காய் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் இவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே நம்முடைய தயவால் தான், அல்லது நாம் இல்லை என்றால் திமுக இல்லைங்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு அதீத கற்பனையில் திளைத்ததின் விளைவு
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 சீட்டு வேணும் 3 சீட்டு வேணுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதானே உங்களை கூட்டணியில வச்சிருந்தாலும் திமுகவுக்கு நீங்க யாருன்னு தெரியுமில்ல. நீங்க வந்து ஒரு நபர் கட்சி, ஒரு ஏரியா கட்சி, என் பாசையில சொல்லணும்னா ஒரு லெட்டர் பேட் கட்சி. அதுக்கு அதிகபட்சம் அந்த 1 சீட் கொடுப்பதே அதிகபட்சம். அதை தாண்டி எப்படி அவங்க 2 சீட்டு 3 சீட்டுன்னு எப்படி கொடுப்பாங்க? ஸோ அதனால இன்னைக்கு அவர் வெளியில போயிருக்காரு. அவர் அவுட் சைடு வந்த உடனே, வெளியே வந்த உடனே ஒரு இதில் சொல்றாரு, பிரஸ்ல சொல்றாரு, இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது, முதல்வர் ஆட்சி இல்லை, என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அதை ஆதாரத்தோட வெளியிடுவேன்னு சொல்றாரு. இப்போ வந்து சொல்றாரு ஆட்சியை முடிகிறப்ப சொல்றாரு. அப்போ இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு பெயர் வைத்து கொண்டு அரசியல் செய்கிற வேல்முருகன் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க வந்து இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக கட்சி நடத்துறதா, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக கட்சி நடத்துறதா கட்சியில பேரை வச்சிருக்கீங்க. ஆனா திமுக அமைச்சர்கள் தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை சுரண்டி ஊழல் ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு நேரடி சாட்சியா இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ அங்கிருந்து ஒரு பலன் கிடைக்கல, அது நோட்டோ சீட்டோ என்ன அல்லது அவர்கள் கொள்ளையடித்ததில் பங்கோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னோன்னே நீங்க என்ன சொல்றீங்க, திமுக அமைச்சர்கள் எங்கெங்க எவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உரிய நேரத்தில் வெளிப்படுவேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ 4.5 வருஷம் அவங்க கொள்ளையடிச்சதுக்கு நீங்க வந்து ஒரு உடந்தையாக இருந்தீங்க அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க எப்படி ஒரு நேர்மையான அரசியல்வாதியா எப்படி இருக்க முடியும்? என்ன கேட்டா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காகவாவது இந்த வேல்முருகனை வந்து இந்த மக்கள் வந்து தோற்க வைக்கணும். அதுதான் அவருக்கு இந்த மக்கள் கொடுக்கிற தண்டனையா இருக்கும், சரியான தண்டனையா இருக்கும். திமுக அலைன்ஸ்ல இன்னொரு முக்கியமான கட்சினா நம்மளோட திருமாவளவன் அவர்கள் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாரு, ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. என்னால் நாம் கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா திமுக அப்படி வாய் ஓயாத அளவுக்கு சமூக நீதி, சமத்துவம் இது 2ஐயுமே உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னா அந்த சமூக நீதிக்கு எதிராக இருப்பது திமுக தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு தேமுதிக மாதிரி பாஜகவை அண்டி பிழைத்த ஒரு கட்சி வந்த உடனே எந்த கேள்வியும் இல்லாம ராஜ்யசபா சீட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற 6ஓ 8ஓ அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. நீங்க பாருங்க, இத்தனை கட்சிகள் சீட்டு குறித்து இப்ப பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு, விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிச்சு, எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியோட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீட்டு விவகாரத்துக்கு. ஆனா தேமுதிக பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு அவங்க கேட்டதை விட அதிகமாக தருவதற்கு இவங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கம்முன்னு இருக்காங்க, ஏன் வேணாலும் அடிச்சுட்டு கிடங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்ப நேத்து வரைக்கும் பாஜகவுக்கு காவடி தூக்குன ஒரு கட்சிக்கு நீங்க வந்து ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறீங்க, அவங்க கேட்கிற தொகுதிகளையும் கொடுக்குறீங்க. ஆனா இத்தனை நாள் உங்க கூட்டணியில என்ன இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய கிளை கழகம் போல் செயல்பட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீட்டை அதிகம் கொடுப்பதற்கு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பேசுறது பாருங்க சமூக நீதி. ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக கட்சி நடத்துற விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு ஒரு சீட்டை கூட கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு கசக்குது, வலிக்குது. அதே மாதிரி இடதுசாரிகள் இல்லைன்னா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய இயக்கம். இன்னைக்கு அவங்க நலிவடைஞ்சு போனாலும் என்ன கம்யூனிஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு சித்தாந்தம், அது தேவையான கட்சி. அவங்களையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடஒதுக்கீடுல கிள்ளி கொடுக்கிற மாதிரி 4 சீட்டு 3 சீட்டுன்னு கொடுத்துட்டு அவங்களை கூட்டணிக்குள்ள தக்க வைக்கிறது இருக்குல்ல, அது திமுக செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு. ஸோ இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல கேட்குற மிகப்பெரிய கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேட்குறாங்கன்னா, எந்த விதத்துல விசிக நம்ம விஜயகாந்த் சார் கட்சி தேமுதிகவோட கம்மியா போயிட்டாங்க. இன்னைக்கு தேமுதிக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தெரியும், விசிகாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ வருஷமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு விசிகாக. அதனால தான் விஜயும் கூப்பிட்டாரு. எந்த விதத்துல அவங்களோட இவங்க கம்மியா போயிட்டாங்கன்னு கேட்கறாங்க. என்ன அதுதான் நியாயமான கேள்வி தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, விடுதலை சிறுத்தைகளோட தேமுதிக எந்த வகையில் உயர்ந்த கட்சி, அந்த கட்சிக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இத்தனை நாள் பாஜகவுக்கு காவடி தூக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இவர்கள் கேட்ட நோட்டும் சீட்டும் கிடைக்கலைங்கிறதுனால இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து ராஜ்யசபா சீட்டை வந்து தூக்கி கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து பிரேமலதாவுடைய தம்பி சுதீஷ் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. நான் கேட்கிறேன்,
எதிர்காலத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ போது ஒரு திமுக பக்கம் நிற்பாங்களா? நீ யோசிச்சு பாருங்க. கடந்த கால உதாரணம் இப்படித்தான் பச்சைமுத்து என்கிற அந்த பாரிவேந்தர் SRM நிறுவனம் அவர்கிட்ட ஒரு பெரிய அளவுல பணம் வாங்கிட்டு அவருக்கு MP சீட்டை தூக்கி கொடுத்தது திமுக. என்ன, அவர் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று ஜெயிச்சாரு. ஆனா நீங்க பார்லிமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஆதரவாகவே நிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மோடியோட பேசுறது, மோடியோட போட்டோ எடுத்துக்கிறது ஒரு பாஜக ஆதரவாளராக தான் இது வரைக்கும் இயங்கிட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போதெல்லாம் அந்த பொதுக்கூட்ட செலவையே பச்சைமுத்து தான் ஏத்துக்கிறாரு. ஆனா அவர் எந்த கட்சியினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் நின்று ஒரு MP ஆகியிருக்காரு. அப்ப இதே மாதிரி நாளைக்கு சுத்தீஷும் போக மாட்டாங்க என்ன நிச்சயம்? அப்ப உங்களுடைய கட்சி சார்பாக ஒருவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் நாளைக்கு பாஜகவுக்கு தானே காவடி தூக்குவாரு. இதே ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்படி ஒரு MP சீட் கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க உயிரே போனாலும் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. அப்ப திமுகவே யார் என்கிற கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா சார். இவ்வளவு வருஷமா நீங்க அரசியல்ல பார்த்துருப்பீங்க, தமிழ் அரசியல்ல பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பிசிகா கேட்கறது இவ்வளவு நாள் சிங்கிள் டிஜிட் இருந்தாங்க, எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்களோட இன்க்ரீஸ் ஆகிறவங்க growth இன்க்ரீஸ் ஆயிருமோ அப்படின்ற அச்சம் ஆளுங்கட்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்ப விடுதலை சிறுத்தைகளை திமுக வந்து தன்னுடைய கூட்டணியில் வைத்திருப்பதற்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான பாசமோ அன்போ பரிவோ காரணம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் தன் கூட்டணியில் இருக்கும் போது அந்த சமூகத்து மக்களுடைய வாக்குகள் நமக்கு சிந்தாம சிதறாம கிடைக்கும். அது கிடைப்பதற்கு இவங்களுடைய கூட்டணி, இவங்களுடைய கட்சி நமக்கு தேவைப்படுது. சோ அந்த அளவுக்கு தான் விடுதலை சிறுத்தைகளை இவங்க பயன்படுத்துறாங்க. அந்த கட்சி மீதோ அந்த மக்கள் மீதோ திமுக வந்து உண்மையான பற்றும் பாசமும் கிடையாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா விசிகாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக அந்த கட்சி ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கு. ஆமா, என்ன காரணம் அப்படின்னா இப்ப தனக்கு நிகரான அல்லது தன்னை மிஞ்சிய ஒரு அரசியல் இயக்கம் இங்க வளரக்கூடாது. அது விசிக அந்த அளவுக்கு வராது, ஆனாலும் வந்து இப்போ ஒரு பாமக அளவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் காரணம். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இடதுசாரிகள் கட்சிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த தோழமை கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த போன்சாய் மரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 100 வருடம் இருக்கும் ஆயுள், ஆனா பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய குட்டியா இருக்கும். என்ன, சோ அந்த மாதிரி தான் இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இன்னும் 100 வருஷம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த போன்சாய் மரங்களை போல் இந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. நீங்க வேணா சொல்லிக்கலாம் எங்க கட்சி 100 வருட பாரம்பரிய மிக்க கட்சி, 50 வருட பாரம்பரிய மிக்க கட்சின்னு சொல்லிக்கலாம். ஆனா 50 வருடம் கழித்தும் 100 வருடம் கழித்து இதே மாதிரி திமுக கூட்டணியில் உட்கார்ந்துட்டு ஒரு சீட்டு ஜாஸ்தி தரீங்களா, 1.5 சீட்டு ஜாஸ்தி தரீங்களான்னு நீங்க கெஞ்சிக்கிற நிலைமையில் தான் இந்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கும். அப்படித்தான் வைத்திருப்பார்கள். அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்படி பண்ணிருக்கலாமா சார்? இன்னைக்கு நம்மளோட காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட கட்சி தேமுதிகவும் அங்கன்னு பேசி ஏதோ ஒரு வகையில் இருந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நம்மளோட இந்த கட்சிகளும் சிபிஐ பிசிகாவும் சண்டை போட்டு வாங்கியிருக்கலாமா? சண்டை போட்டு தான் கொடுத்துருப்பாங்களா? இல்ல சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கல அப்படிங்கிறது தானே முக்கியமான விஷயம். ஓகே, ஏன்னா அதுதான் விஷயம். என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இதற்கு மேல கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து தோழமை கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க ஒரு பக்கம் சீட்டு கம்மியா கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எங்களுடைய கட்சி சின்னத்துல போட்டியிடணும்னு ஒரு நிபந்தனை இருக்கு. அப்போ ஒரு கட்சி எப்போ வளர்ச்சி அடையும் அப்படின்னா அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடும் போது தான் அந்த சின்னம் பிரபலமாகி மக்களால் பேசப்படும், மக்களுடைய நினைவில் இருக்கும். அப்ப அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமா இருக்கும். ஆனா அந்த கட்சி என்னுடைய சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கறதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? அப்ப இந்த கட்சி எந்த காலத்திலையும் வளர்ந்துடக்கூடாதுங்கிற அந்த நோக்கம் தானே காரணமா இருக்கு. அதுக்கடுத்து இப்ப விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், அவங்க பாத்தீங்கன்னா சமூக நீதிக்காக உண்மையிலேயே பாடுபடுகிற கட்சி. இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டுல நீங்க மட்டுமா எதுக்குறீங்க, அந்த கட்சி சேர்ந்து தானே எதுக்குறாங்க. அப்ப ஒரு மதவாத கட்சி தமிழ்நாட்டிலிருந்து அடித்து விரட்டுவதற்கு இங்க ஒரு பலமான கட்சி தானே வேணும். புரியுதா? பலமான கூட்டணி வேணும். அது வெறுமனே தேர்தலுக்கு தான். ஆனா இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கு இங்க ஒரு பலமான கட்சிகள் வேணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை நீங்க பலவீனமாக்குறீங்க. மண்டையில குட்டி 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 இதுக்கு மேல நீ வளர்ந்துடாதே அப்படிங்கிறது யாருக்கு
உதவி செய்வதா அர்த்தம் அப்படின்னா அது பாஜகவுக்கு உதவி செய்வதா தானே அர்த்தம். அப்ப நீங்க பாஜகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, இப்ப நமக்கு எதிரி இங்க திமுக, இது மட்டும்தான் பெரிய கட்சி, மத்தவங்க எல்லாம் லெட்டர் பேடு கட்சின்னு தானே அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைப்பதற்கு திமுகவே காரணமா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம் சார். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் கம்மியா தான் போட்டி போடுறோம், போன தேர்தலில் போட்ட இடங்களை நாங்களும் போறோம், நாங்களும் குறைச்சிக்கிறோம், நீங்களும் பார்த்து பண்ணுங்கன்றாரு. சார் இந்த கருத்து ஓரளவு ஓகே தான். ஓகே, கம்மியானா எத்தனை தொகுதி? 100 தொகுதியா, 75 தொகுதியா, 50 தொகுதியா, 125 தொகுதியா? அது எப்படி கம்மின்னு சொல்ல முடியும்? என்ன, போன தேர்தலில் இருந்து நீங்க ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ 10 சீட்டோ நீங்க குறைவாக போட்டியிடுவது வந்து நாங்க கம்மியா போட்டிடுறோம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அடுத்து திமுக சார்பா போட்டியிடுறவங்களோட எண்ணிக்கை வேணா கம்மியா இருக்கலாம், உதயசூரியனுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கான்னு நீங்க பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, கூட்டணி கட்சிகளுக்கே உதயசூரியன் சின்னத்துல தானே போட்டியிட வைக்கிறீங்க. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர்களும் திமுக உறுப்பினர்கள். ஏன்னா நீங்க என்ன லெட்டர் கொடுக்குறீங்க, இவர் திமுக உறுப்பினர், இவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் தான் நீங்க லெட்டர் கொடுக்குறீங்க. அதை வச்சுதானே அவர் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட முடியும். அப்ப தேர்தல் கமிஷனுடைய பார்வையில் மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் அவர் திமுக காரர் தான், அப்படிதான் கணக்குல எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நான் கம்மியான தொகுதியில போட்டியிடும் நீங்க சொல்லவே கூடாது. அதுவே வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகிற, மக்களை இல்ல உங்கள் கூட்டணி கட்சியில் ஏமாற்றுகிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஏன் நான் அதை கேட்டேன்னா, அலையன்ஸ் பேசுற எல்லாத்தையுமே இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, நாங்களும் கம்மியா தான் போறோம், நீங்களும் கம்மியா போறோம், எங்க நாங்களும் தான் குறைச்சிக்கிறோம் அப்படின்றாங்க. அதனாலதான் இந்த கேள்வி. அதுதான் இந்த மாற்று கட்சியை தங்களுடைய சின்னத்தில் போட்டியிட வைப்பதே ஒரு ஜனநாயக மோசடி. ஆனா இதுக்கு தேர்தல் கமிஷன்லாம் எப்படி வந்து உடந்தையா இருக்குங்கிறது தான் புரியல. ஏன்னா இந்த திமுக வந்து ஒருத்தர் நீண்ட காலமா உறுப்பினரா இருக்காரு, அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறாரு, அவருக்கு நீங்க லெட்டர் கொடுக்குறீங்க, இவர் வந்து எங்கள் கட்சிக்காரர் தான், இவர் எங்க கட்சியில போட்டியிடுறதுக்கு நாங்க அனுமதி அளிக்கிறோமா, ஏதோ ஒரு லெட்டரை கொடுக்குறீங்க. ஆனா வேறொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் இன்னொரு கட்சியின் தலைவராக கூட இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு மனிதநேய மக்கள் கட்சின்னு வச்சுக்கோங்க, அங்க ஜவஹர்லால் தலைவர் அப்படின்னா அவர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவாரு. அவருக்கு வந்து இவங்க லெட்டர் கொடுப்பாங்க, இவர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடலாம், இவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவர் தான், நீங்க ஒரு லெட்டர் கொடுக்குறது அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அது. அதை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியிலேருந்து பாக்குற நமக்கு இதன் மீது விமர்சனம் இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியினுடைய எம்எல்ஏவா அவங்க கணக்கில் அவங்க காட்டுறாங்க. அதுக்கு தான் இதெல்லாமே பயன்படுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் குறைச்சி போட்டிடுறோம் அப்படிங்கிறது அது ஒரு பொய்யான வாதமாக தான் நான் பார்க்குறேன்.